ஐநார் துணை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். வானதி சேரனவை பார்த்து பேசுகிறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், போய் கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுப்பா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா இருக்கியா? அப்புறம் கேள்விப்பட்டேன் நான், இந்த மாதிரி தான் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இப்படி கூட யாராவது அவசரமாக கல்யாணத்தை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல என் நிலமை அப்போ எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருக்கேன். ஏற்கனவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் அங்கே உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னை பொண்ணுன்ற ஒரு இதே பார்க்காம என்னை ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் காலேஜுக்கு அமுச்சு விட்டு அங்கே என்னை ஏதாவது பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சேரனண்ணா. இல்லை இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் நான் வீட்டில் இருக்கேன். இது இல்லாமல் விஷத்தை இது வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என் மேலே கல்லை இது தூக்கி போட்டு கொன்றுவாங்களா, இல்லை நான் அவங்க மேலே போட்டுருவேன்னா பயமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. அதை கேட்டு சேரனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்களும் கல்யாணம் பண்ணிப்போம். பாண்டி ஒரே முடிவாக சொல்லிடுச்சு, உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் போய் பேசினா கூட என்ன தான் திட்டம் பாண்டி. அதனால் நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க, கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு வானதி சேரன மனசை குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. சேரனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து சைட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டுமே இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிலாவும் பல்லவனையும் பஸ் ஸ்டாண்டில் கூட்டிகிட்டு விடுறதுக்காக சோழன் வராங்க. அப்போது நிலாவும் சோழனும் பேசிகிட்டு இருக்காங்க. தீபாவளி வேறு வருது, இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமாக வாங்க, நம்ம போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேண்டாம், பல்லவனுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, தீபாவளிக்கு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சோழன் கம்பல் பண்ணுறாங்க. ஏற்கனவே என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸு இருக்குங்க, அந்த ட்ரெஸ்ஸே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க தீபாவளிக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தே ஆகணுங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அம்மா வீட்டில் இருந்தப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆனால் இந்த டைம் தான் அப்படி இருக்க முடியாது. வீட்டில் அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே கையாலேயே பலகாரம் சுட்டு கொடுப்பாங்க. எல்லாரும் தீபாவளினாலே எல்லாருக்கும் போனஸ் கொடுப்பாங்க. எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வீடே அப்படியே ஜேன்னு இருக்கும். அதுக்கு முந்தின நாள் பலகாரம் எல்லாம் சுட்டு பேக் பண்ணி கையாலவே செய்கிறதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் வீடே களைக்கட்டும் தெரியுமா, வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஸ்வீட் எல்லாம் பேக் பண்ணி தருவோம். அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்டே பட்டாசும் வெடிப்போம். அடுத்த நாள் காலையில் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டு சோழன் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க போலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல்லவன் அப்போ யாரையோ தேடிட்டு இருக்காங்க. அப்போ பல்லவனை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணை பற்றி சோழன் கிட்ட சொல்கிறாங்க. யாரடா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, இதோ இந்த பொண்ணு தான், நான் தினமும் என்னை பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஹோ, நல்லா தாண்டா இருக்கு, ஆனால் ஊருக்கு புதுசு போலையா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, எந்த பொண்ணு பார்த்தாலுமே இந்த பொண்ணு புதுசாக பழசான்னு சொல்லிடுறீங்க, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஏரியாவுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா, பொண்ணுங்க எத்தனை பொண்ணுங்க இருக்குது, யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல்லவங்கிட்டே சொல்கிறாங்க, டே பல்லவா சீக்கிரமாக வாடா, இன்னைக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேரனன்னா புரோக்கரை கூப்பிட்டு இந்த மாதிரி தான் சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா சேரா, உன் கல்யாணத்துக்கு நீயே பொண்ணு பார்க்க சொல்கிற, வேறு என்னென்ன பண்ணுறது, பாண்டிக்கு கல்யாணம் வேணும், அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா, நானும் பொண்ணு காட்டுறேன், ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்லேயே 1008 பிரச்சனை, இப்போ பொண்ணுங்கள்லாம் நிறைய எதிர்பார்ப்பை வச்சுன்னுக்குறாங்க, நான் என்ன தான்ப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்கிறாங்க. சரிண்ணே, ஏதோ பண்ணி ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு புரோக்கர்கிட்ட சேரனா சொல்கிறாங்க. சரிப்பா, நானும் பார்த்து சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.